أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبلهم رسل صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இறையச்சமுடைய மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அது அந்த உயர்ந்த சொர்க்கத்திலும், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற சொர்க்கத்திலும், குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி போன வாரம் எதை பத்தி நம்ம பயான் சொன்னோம்? வியாபாரத்தில் அவர்கள் எப்படி வல்லமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத, நேர்மையான வியாபாரத்தை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா கேட்ட விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப அழகான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனாங்க. அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நிறைய உண்டு. குர்ஆனே அல்லாஹுடைய அத்தாட்சி தான். அத்தாட்சினா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய எதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறதோ, எதையெல்லாம் நம்மளை பிரமிக்க வைக்கிறதோ அது எல்லாமே அத்தாட்சிகள் தான். இப்போ ஒரு மனிதர் இந்த நாட்டுல இந்த மன்னர் வாழ்றாரு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு போய் அந்த மன்னரை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மன்னர் எதையெல்லாம் இந்த பக்கத்து நாடுகளுக்கு ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சிலையாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு அன்பளிப்பாகவோ கொடுத்து, இல்ல வேற ஏதாவது ஒரு மணி மண்டபமோ இல்ல ஒரு பள்ளிக்கூடங்களோ கட்டி கொடுத்தால் இது என்னன்னா அந்த மன்னர் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தும். அதே போலத்தான் ரப்புல் ஆலமீனை சந்திப்பதற்கு முன்னால், அவனை நேரடியாக பார்ப்பதற்கு முன்னால், இறைவன் இந்த உலகத்தை அவன்தான் படைத்தான், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, அடிக்கடி அந்த ஞாபகத்தை, இறைவனுடைய திக்ரை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் முழுக்க அத்தாட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுல ரொம்ப அடிக்கடி நமக்கு நம்மளுடைய மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடிய சில அத்தாட்சிகளை இந்த வசனத்துல சொல்லி காமிக்கப்படுது. இந்த வசனத்துடைய முழு ஐனுமே பாத்தீங்கன்னா ஒமின் ஆயாத்திஹி, அவருடைய அத்தாட்சிகளிலிருந்து இதுவும் ஒன்று. எதுவும் ஒன்று? 7 அத்தாட்சிகளை அந்த வசனத்தில் மட்டும் சொல்லியிருக்கிறார். ஒன்று, மொழி வேறுபாடு. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 6500 மொழிகளுக்கு மேற்பட்டு உலகத்தில் பேசப்படுது. இப்போ நம்ம கூகுள் பாய்ட்ட கேட்டதுனால சொல்றது. ஆமா, 6500 மொழிகளுக்கு மேல பேசப்படுதான். அதுல பிரபலமான மொழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 10 மொழி, இந்த நம்ம ரூபா நோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் தெரியுமா, அந்த மொழிகள் தான் ரொம்ப பிரபலமா பேசப்படுது. ஒரு சில நீக்ரோஸ்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப காட்டுக்குள்ள அவங்க வசிப்பாங்க. அவங்களுடைய மொழியெல்லாம் வார்த்தையாவே இருக்காது, சும்மா மியூசிக் மட்டும்தான் வரும். அப்படி சும்மா அது அவங்களுக்கு ஒரு மொழியா நம்ம யூடியூப்ல வர்றது, அவங்களுக்கெல்லாம் அது ஒரு மொழியாக இருக்கப்படுது. சுபஹானல்லாஹ். வார்த்தைகள் அல்ல, அதனுடைய வேற எந்த ஒரு வார்த்தைகள் கோர்வையா பேசுறது கிடையாது. அவங்க வாயில வரக்கூடிய வெளிப்படக்கூடிய ஒளி கூட, சப்தம் கூட அவர்களுடைய மொழியாக சொல்லப்படுது. அப்ப அல்லாஹு தஆலா அது ஒரு அத்தாட்சியா நமக்கு கொடுக்கிறான். இந்த உலகத்தில் இவ்வளவு மொழிகள் வேறுபட்டு இருப்பதும், நிறங்கள் வேறுபட்டு இருப்பதும், கருப்பு, வெள்ளை, மாநிறம், கோதுமை கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ நிறங்களோடு அல்லாஹு தஆலா மனிதர்களை படைச்சு வச்சிருக்கிறான். அதுல ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஒவ்வொரு நிறம். தமிழ்நாட்டுல எப்படி நிறங்கள் இருக்குமோ அதே போல அரபு நாடுகள்ல அந்த நிறங்கள் இருக்காது. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நிறங்கள் ஜப்பான்ல இருக்காது. அதே போல நீக்ரோஸ்ல இருக்கக்கூடிய நிறங்கள் மற்ற நாடுகள்ல இருக்காது. ஒவ்வொரு நாட்டிற்கும் மொழிகள் வேற, நிறங்கள் வேற என்று அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இந்த உலகமெங்கும் பறந்து இருக்குது. சுபஹானல்லாஹ். அந்த எல்லா மொழிகள் உள்ள மக்களையும் சந்திக்கணுமா, எல்லா நிறங்கள் உள்ள மக்களையும் சந்திக்கணுமா, ஒரே இடம். ஆமா,
அந்த கஅபாவை வலம் வரும் பொழுதும் அந்த கஅபாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடைகளையும் அவர்களுடைய நிறங்களையும் அவர்களுடைய மொழிகளையும் கேட்கும் பொழுது சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவ்வளவு பறந்து விரிந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். இது இரண்டு அத்தாட்சிகள் அந்த வசனத்துல சொல்லப்படுவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா இரவு பகல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இரவு பகல் எப்படி எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா 24 மணி நேரத்தை இவ்வளவுதான் இரவு இதுதான் பகல் என்று நமக்கு கொடுத்திருக்கிறானோ அது அல்லாஹுடைய அத்தாட்சி. அல்லாஹ் குரான்ல இப்படியும் சொல்லுவான், இரவு என்பது வராமல் இருந்து விட்டால் உங்களுடைய நிலைமைதான் என்ன, பகல் என்பது வராம இருந்து விட்டா நம்மளுடைய நிலைமை, அந்த யார் கொண்டு வருவது என்பதை கேட்கிறான் அல்லாஹ். இரவை உங்களுக்கு கொண்டு வருவது யார், பகலை உங்களுக்கு கொண்டு வருவது யார், அல்லாஹ். அப்ப இதெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று மூன்றாவது விஷயத்த சொல்றாங்க. நான்காவது பாத்தீங்கன்னா மின்னல். சுப்ஹான் அல்லாஹ், ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இந்த மின்னலையும் இடியும் மறக்கவே முடியாது. சரி அந்த மின்னலையும் இடியையும் மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அது மாதிரிதான் இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ், அதுல எத்தனை மரங்கள் சாஞ்சு போயிட்டு எத்தனை எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ரிப்பர் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். சுப்ஹான் அல்லாஹ். அப்ப அந்த அளவிற்கு மின்னல் என்பதும் ஒரு அத்தாட்சி. மின்னல் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். மின்னலும் இடியும் அல்லாஹுடைய அத்தாட்சின்னு சொல்றோம் இல்லையா? அல்லாஹுடைய ரஹமத்தான மலைக்கும் அல்லாஹுடைய அதாபான மலைக்கும் வித்தியாசத்தை காட்டி கொடுப்பது மின்னலும் இடியும். ராகத்தான மலையாக இறைவன் எந்த ஒரு சப்தமும் இல்லாம ஒரு அமைதியான சூழலில் இறங்கக்கூடிய அந்த மலைக்கு பெயர் ரஹமத்தான மலை. அதே இது இடி மின்னலோடும் சில சப்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மலைக்கு பெயர் அதாபுடைய மலை. அந்த நேரத்துல நிறைய நம்ம துவா செய்யணும். அல்லாஹுடைய தூதர் பயந்தாங்க இல்லையா? காரிருள் சூழும் பொழுதே அவர்களுடைய முகங்கள் மாறும். அந்த ஆது சமூது கூட்டம் நினைச்சுச்சான், இந்த காரிருள் சூழுது, இவ்வளவு நாட்கள் இவ்வளவு வருடங்கள் நம்ம மழை இல்லாம இருந்தோம், அல்லாஹ் ஏதோ ஒரு மழையை கொடுக்க போறான் நினைத்தால் அவர்கள் செய்த அட்டூழியத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தை அதாபாக மாத்தி விட்டான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி காருள் சூழும் பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை போல ஒரே அடியாக அவர்களுக்கு இறக்கி விடாதே அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க. அதனால அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல அதிகமாக கேட்கக்கூடிய துஆவுல அல்லாஹும்ம ஜஅல்ஹா ரஹ்மத்தன் வலா தஜஅல்ஹா அஸாபன், அல்லது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள மழையை கொடு, ரஹ்மத்தான மழையை கொடு, அதாபான மழையை எங்களுக்கு கொடுத்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்யும். அதுக்கு பின்னாடி 5வது அந்த வசனத்தில் வரக்கூடிய அத்தாட்சிகள் பாத்தீங்கன்னா வானம் பூமி, வானத்துல இருந்து பெய்யக்கூடிய மழை, மழையும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அப்படிங்கிறத சொல்லிட்டு 6வது இவையெல்லாம் நிலைத்திருப்பது, வானம் பூமி, அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சூரியன் சந்திரனுடைய ஓட்டங்கள், இது எல்லாமே நிலைத்திருப்பதும் கூட அல்லாஹுடைய அத்தாட்சி. இந்த 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 இடத்துல நம்ம நிறைய சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் பல கடவுள்கள் இருந்தால் இந்த உலகம் இப்படியே நல்ல முறையில் சுழன்று கொண்டு இருக்குமா? இறைவன் ஒருவன் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நமக்கு அடிக்கடி உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்படி நிலைத்திருக்கக்கூடிய இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறான். அவன் மட்டும் அவனுடைய கைக்குள், அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளையும் வைக்கவில்லை என்றால் உலகம் உலகத்தார்கள்ட்ட இப்ப கொடுத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க, நாம என்ன செய்வோம்? ஏன் இஷ்டத்துக்கு தான் நீ சூரியன் வரணும், இல்ல நான் நினைக்கும் பொழுதுதான் நீ மழை பொழியணும், அதெல்லாம் கிடையாது, நான் நினைக்கும் பொழுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க. அப்ப இது எல்லாமே அல்லாஹுடைய அத்தாட்சி, நிலைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சி. கடைசியாக 7வது விஷயம் சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறான், இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படுகிறது, அதுதான் மிகச்சிறந்த அத்தாட்சி. அதாவது மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வது கூட இறைவனுடைய அனுமதி அல்லாமல் உதிராது. அதுலயும் அந்த இலையில பாத்தீங்கன்னா காய்ந்த இலையாம், காய்ந்து சருகாகி கீழே விழுவதற்கு அனுமதி கேட்டு அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விழுவது கூட அல்லாஹுடைய அத்தாட்சி. சுப்ஹான் அல்லாஹ். இந்த அத்தாட்சிகளை எல்லாம் குர்ஆனில் படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அவனுடைய குதிரத்தையும் அவனுடைய ஆற்றலையும் உணர்ந்து அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை கொண்டு இறைவனை சந்திக்கும் பொழுது இறைவனுடைய அந்த எதிர்பார்ப்போடு அல்லாஹுடைய முஹப்பத்தோடு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான ஒரு கருத்துள்ள ஒரு வசனங்களை ஓதுனாங்க. அதுக்கு பின்னாடி தஹ்ஃபீல் ரொம்ப அழகா சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா தஜ்வீத் ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. சுப்ஹான் அல்லாஹ். ரொம்ப அழகா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே ஒன்னா விடுபடல, எந்த இடத்துலயுமே மத்து விடுபடல, எந்த இடத்துலயுமே வாவலிஃப் விடுபடல. சுப்ஹான் அல்லாஹ். ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. இதுல என்னன்னா நம்ம மனனம் செய்யும் பொழுதே அந்த தஜ்வீதையும் தர்த்தீலையும் நம்ம சரி செஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த சூறாக்கள்ல எந்த மிஸ்டேக்கும் வராது. நம்ம ஹத்தமுல் குர்ஆன் நம்ம ஓதுறோம் இல்லையா, ஹத்தமுல் குர்ஆனுடைய துஆவை எடுத்து தமிழ்ல படிச்சு பாருங்க. இதுல இருக்குது, நம்ம அது பேர் என்ன,
பொக்கிஷத்துல அமல்களின் பொக்கிஷத்துல நல்லா இருந்துச்சு அதை படிக்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இத்திகாஃப்ல நம்ம தமிழ் துவா வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தா இல்ல மாத்தி ஓதி இருந்தா எல்லாத்திற்கும் கஃபாராவாக அந்த துவா இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய மனனம் செய்யும் பொழுதும் சரி ஓதும் பொழுதும் சரி கொஞ்சம் நல்ல முறையில அந்த குர்ஆனை சரியான முறையில கவனிச்சு ஓதுவது நம்ம ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அது அவர்களுடைய ஓதுதல தெரிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மேலும் ஞாபக சக்தி நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமா வாசிச்சாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறந்தாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுச்சு, அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவர்களுடைய உரையில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதங்களில் இறுதி நாளில் நாம் இருக்கிறோம். பிறந்த மாதத்தின் இறுதி நாள் ரபியுல் அவ்வளுடைய கடைசி 30வது பிறையில நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரபியுல் அவ்வல் 30வது பிறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்த அந்த தருணங்களையும் அந்த இறுதி நாட்களில் நடைபெற்ற சில சம்பவங்களையும் நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம விரிவாக்கமா நம்ம பார்க்க போறோம். எத்தனை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவையும் அவர்களுடைய இறுதி நாட்களையும் கேட்டாலும் கூட இந்த உள்ளம் அவர்களுடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அழகான முறையில சொல்லுவாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும். என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு சிறந்ததுதான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறந்ததுதான். என்னுடைய வாழ்விலும் உங்களுக்கு நலவு உண்டு, என்னுடைய மரணத்திலும் உங்களுக்கு நலவு உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரே, வாழ்வில் என்ன நலவு இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டி. அதனால அவர்களுடைய ஹயாத்துல நமக்கு ஒரு நன்மை உண்டு, நலவு உண்டு. அவர்களுடைய மமாத், அவர்களுடைய மரணத்தில் என்ன நன்மை உண்டு, நமக்கு என்ன நலவு உண்டு அப்படிங்கறத தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அவர்களுடைய வாழ்க்கை பாடத்துல கடைசி இறுதி நாட்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி நாட்களுக்கு முன்னாடி நல்லா கவனமா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இது முடிவு பெறக்கூடிய இந்த மாதத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை முடிப்பதற்கான சூழ்நிலைகள்ல இப்போ நாம உட்கார்ந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறு முற்று பெறாது. இருந்தாலும் இனி அடுத்த வரலாற்றுகளை, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை படிப்பதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்திக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மரணிப்பார்கள், எந்த இடத்தில் மரணிப்பார்கள், எந்த செயல் செய்து கொண்டு மரணிப்பார்கள், அவர்களை யார் குளிப்பாட்டுவார்கள், அவர்களை யார் கஃன் தஃபன் செய்வார்கள், அவர்களை யார் கபரு குழிக்கில் வைப்பார்கள் என்கின்ற எந்த ஒரு விஷயமும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. அதை நம்ம புரிஞ்சிருக்கோமா? நம்ம எத்தனை முறை தர்ஜுமாக்கள் ஓரளவு படிச்சிருக்கோம். ரசூல்லா எங்கேயாவது இப்படி இறப்பாங்க, இப்படி இது ஏன் எதனால எல்லாமே அவர்களுடைய இறப்பு செய்தி மட்டும் இந்த குர்ஆனில் இடம் பெற்றிருந்தால் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வந்த கலாம் என்பது சந்தேகத்திற்குள்ளாக இருந்திருக்கும். ஏன் சந்தேகத்துக்குள்ளாக இருக்கும்? ரசூல்லா இறக்குறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே அவர்களுடைய வகி நின்று போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ரசூல்லா இறந்த செய்தியை தெரிவிக்கணும்னா எப்படி தெரிவிக்க முடியும்? ரசூல்லா இருந்தாதான், உங்களுக்கு புரியுதா? ரசூல்லா இருந்தாதான் அந்த செய்தி அவங்க சொல்லி சஹாபாக்கள் சொல்லி நமக்கு தெரிய வரும். இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகியின் மூலமா, வகி என்பதே ரசூல்லாவோடு நிப்பாட்டப்படுது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 14,000த்திற்கும் மேற்பட்ட முறையில் அந்த அவர்களுடைய பைபிள், அவர்களுடைய இன்ஜில், நம்மளுடைய இன்ஜில் வேதமே மாற்றப்படுது, அது வேற விஷயம். பைபிள் 14,000த்திற்கும் மேற்பட்ட முறையில் மாற்றப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல யாருடைய கையில் கிடைக்கின்றதோ, யாரு அந்த அந்த கால சூழ்நிலையில அறிஞர்களாக பேரறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாற்றி மாற்றி புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இன்றைய ஏற்பாடு, நாளைய ஏற்பாடு என்று ஏற்பாடுகளையும் பல ஏற்பாடாக செய்து விட்டார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறப்பு செய்தி அங்க இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறப்பு செய்தி இருக்கு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறப்பு செய்தி இருக்கிறதுனால தான் இன்ஜிலாக இல்ல கிடையாது. ஒரு நபி, அல்லாஹுக்கும் நபிக்கும் இடையே தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கு அவர்களுடைய மரணம் ஒரு காரணம். மரணம் நபிமார்களுக்கு வந்துவிட்டால் எந்த வகையும் அல்ல, எந்த ஒரு இறைவனுடைய தொடர்பும் கிடையாது. அப்ப அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு செய்தி குர்ஆனில் இல்லையே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு செய்தியின் இஷாராவை சொல்லி காட்டுகிறான். இஷாரா என்றால் சுட்டி காட்டுதல், இஷாரா என்றால் ஒரு சின்ன அறிகுறிகள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உங்களுடைய இந்த துன்யாவுடைய பயணத்தை முற்று பெற்று அந்த ஹபீப் அல்லாஹுடைய நேசராக என் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னை அல்லாஹுடைய தூதரை அழைப்பதற்கு சில ஏற்பாடுகளை, சில முன்னறிவிப்புகளை குரான்ல சொல்லியிருக்கான். அது வந்து ஒரு 5 விதமான முன்னறிவிப்புகள் நமக்கெல்லாம் தெரியும். பிரபலமாக ஓதப்படக்கூடிய சூரா நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, நஸ்ர் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியையும் வருவதை நீங்கள் கண்டால், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا. மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை இணைவதை நீங்கள் கண்டால் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக வஸ்தக்ஃபிரு, இறைவனை புகழ்ந்து அவனை தஸ்பீஹ் செய்து வஸ்தக்ஃபிரு, பிழை பொறுப்பு தேடுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனம். இந்த வசனத்தை தான் முதல்ல ஆரம்ப அறிகுறியாக இஷாராவாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது சில சஹாபாக்கள் அழுவதாக சில வரலாறுகள் இருக்குது. சில சஹாபாக்களுக்கு சில பேர், அதுல முக்கியமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு சில சஹாபாக்களுக்கு அந்த முன்னறிவிப்புகள் தெரிய ஆரம்பிக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹஜ்ஜத்துல் விதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீர பேருரை என்று சொல்வதை விட பெரும் பேருரை, அதுலயும் இறுதி பேருரை. இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ விஷயங்களை தன்னுடைய மக்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா, சுயநலமாக ஒரு ஊருக்குள்ள, அதாவது என்னுடைய ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய ஊர் மக்களுடைய நல்வாழ்வுக்காக சில உபதேசங்கள் சொல்லியிருக்கலாம் சில பேர் என்னுடைய குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும். கடைசி இறுதி வார்த்தைகளை நான் சொல்றேன். இறுதி வார்த்தைகள் இப்படி இருக்கும். ஆனால் உலகத்தார் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நல்லுபதேசமாக இருந்தது ஒரே தலைவருடைய பேருரை மட்டும்தான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை. அந்த இறுதி பேருரையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்கின்ற ஒட்டகத்துக்கு மேல இருக்கும் பொழுது அழகான ஒரு ஆயத் இறங்குது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைய நாள் என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பரிபூரணமாக்கி விட்டேன். இன்றைய நாள் இஸ்லாம் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்கின்ற வசனத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறாங்க. எதற்காக அழுகிறாங்க தெரியுமா? என்ன வார்த்தை சொல்லி அழுகிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, முழுமை பெற்ற இந்த மார்க்கம் இதோடு முழுமை பெற்றுச்சு நீங்க சொல்றீங்க. இந்த முழுமை பெற்ற மார்க்கத்துக்கு இனி வரக்கூடிய சந்ததிகள், இனி வரக்கூடிய மக்கள் என்னென்னத்தை புகுத்த போறாங்களோ, என்னென்ன விஷயங்களை இந்த முழுமை பெற்ற இந்த மார்க்கத்துல கொண்டு வர போறாங்களோ என்று நினைத்தால் உள்ளம் கலங்குகிறது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி முழுமை பெற்ற மார்க்கத்தை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறாங்க. அதே போலத்தான் அவர்களுடைய அழுகை நிஜமாக ஆகிறதோ என்னமோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர எத்தனையோ விஷயங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற்ற பின்னாலும் இதை நீங்கள் செய்தால் அந்த நலவு இருக்கும், இதை நீங்க அப்படி செய்யுங்க, இந்த விஷயம் செஞ்சா இந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இஷ்டத்திற்காக என்ன செய்யறாங்க சில மக்கள், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர தன்னுடைய சுய விருப்பத்தையும் முன்னோர்கள் செய்த சில கட்டுக்கதைகளையும் சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்னும் என்ன செய்யறாங்க, முழுமை பெற்ற பின்னாடியும் குறைப்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை நினைத்துதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறாங்க. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், மூன்றாவது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்படுது. இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன், நபியே நீங்களும் மரணிக்க போகிறீர்கள், மரணிப்பவர் தான். வ இன்னஹு மையத்துன், அவர்களும் மரணிப்பவர்கள் தான். எதிரிகளை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். என்ன அர்த்தம்? என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு மரணம் வரத்தான் போகிறது என்கின்ற அந்த செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண நேரத்தின் அந்த இறுதி நாட்களை சொல்லக்கூடிய செய்தியாக இந்த மூன்றாவது வசனம் இருக்குது. நான்காவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பயானுடைய ஆரம்பத்துல வாசிச்சே ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்கின்ற அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை அன்றி வேறில்லை சொல்லிட்டு, அது ஹலத் மின் கபலிஹிம் ருசுல், அவருக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்து சென்று விட்டார்கள். என்ன அர்த்தம்? மனிதர்களா வந்தாங்க, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு வஃபாத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டான், தன்னோடு அழைத்து கொண்டான். இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கொல்லப்படலாம், குத்தில அஃபைம் மாத்த, அல்லது இறக்கப்படலாம், இறந்து விடலாம், அல்லது ஷஹீதாக்கப்படலாம். அப்படி இருந்தால் இன் கலபுத்தும் அலா அல்காபிக்கும், நீங்க உங்களுடைய பின்னங்கால்கள், அதாவது உங்களுடைய கணுக்கால்களுக்கு மேல்
முரணாக புரண்டு மீண்டும் அந்த பழைய மார்க்கத்திற்காக திரும்புவதற்கு நீங்க தயாராக இருக்கின்றீர்களா? எல்லாம் கேட்டுட்டு சொல்லுவான், நீங்க அப்படி போனால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. அல்லாஹ் சொல்ல, எந்த நஷ்டம் ஏதாவது ஏற்படுமா? கிடையாது. எந்த நஷ்டமும் ஏற்படாது. பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நற்கூலியை கொடுக்கிறான் என்கின்ற வசனமும் கூட அல்லாஹுடைய தூதரின் அந்த இறுதி நாட்களை உணர்த்தக்கூடிய 4வது வசனம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். 5வது பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மா பேருரையில இருக்கிறாங்க. அந்த ஜும்மா பேருரையில இஹ்தியார், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இஹ்தியார், சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? சுய விருப்பம், விருப்ப உரிமை. ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. சுய விருப்பம் அல்லது விருப்ப உரிமை. என்ன அர்த்தம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மாவுடைய பேருரை முடிச்சிட்டு இப்படி மக்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்களாம், தோழர்களை கவனியுங்கள், தோழர்களை கவனியுங்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா மறுமை வேண்டுமா இந்த உலகம் வேண்டுமா என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இஹ்தியாரை கொடுத்தான். நான் மட்டும் கேட்டா என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு இஹ்தியார் கிடைச்சிருச்சுப்பா, உங்களுக்கு எது வேணும்? நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துட்டான், இல்ல ஒரு பெரும் பதவியை அல்லாஹ் கொடுத்துட்டான், நம்ம போறதுக்கு தயாரா இருப்போமா? இல்ல, எனக்கு துன்யா இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சுக்கிறேன், அதாவது துன்யாவிலே நிரந்தரமா வாழணும்னு நம்ம கேட்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் யா அல்லாஹ், இதோ இதை இந்த வீடு கட்டிட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். இல்ல, என் காரியங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை இது பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன், என் கடமைகள் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஹபீபை சந்திப்பதற்கு விரும்புகிறார்கள். ஒரு ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹபீபான அல்லாஹுவை சந்திப்பதற்கு தேர்ந்தெடுத்து அல்லாஹு தாலா தன்னுடைய அழைப்பை தெரிவிக்க அவனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் இஹ்தியார். இப்ப சொன்ன உடனே இதோ வயதான அபூபக்கர் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. அபூபக்கர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என் தாயும் தந்தையும் நபியே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, இந்த வயதான மனிதருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி அழுகுறாங்க? அதுவும் அழுகையினால் அழுக சாதாரண அழுக கிடையாது. அவங்க அதாவது நின்று கொண்டிருந்தவங்க நிலை தடுமாறி முட்டி இடும் அளவிற்கு அவர்களுடைய அழுகை இருந்திருக்கு. அழுகை இதை சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஏதோ தெரியவில்லை, எங்களுடைய கூட்டத்திலேயே அபூபக்கர் தான் ஆகச்சிறந்த அறிவாளி. இந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த வார்த்தையில ஏதோ ஒரு கருத்து இருப்பதுனால தான் இந்த அபூபக்கர் அழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அபூபக்கர் அழுகிறாங்க. இது 5வது அல்லாஹுடைய தூதரான இறுதி நாட்களுடைய இஷாரா, ஒரு அடையாளமாக இருக்குது. 6வது ரொம்ப மிக முக்கியமானது, அதே ஹஜ்ஜத்துல் விதாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நேரடியாகவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும். என்ன அர்த்தம்? ஹுது அன்னி மனாசிக்கக்கும், இதோ ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த வருடம் ஹஜ்ஜு செய்வதற்கு நான் இருப்பேனா என்பது தெரியாது. அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நான் இருப்பேனா என்பது தெரியாது. இந்த வருஷமே அதுலயும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எல்லா கடமைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிச்சுட்டாங்க. எதுவுமே ஏதாவது ஒரு அமல், ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்றுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும், எல்லா அமல்களுடைய சட்டதிட்டங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஹஜ்ஜு உட்பட. ஹஜ்ஜு என்பது ரசூல்லா சொல்லாம எல்லாம் பாதுகாக்கணும். ரசூல்லா சொல்லாம ஏதோ ஒரு சஹாபாக்கள் சொல்லி சும்மா ஒரு கிதாபுல எழுதியிருந்தால் கூட இந்த அளவுக்கு தெளிவு இருந்திருக்காது, இந்த அளவுக்கு தெளிவான ஒரு விஷயமே இருந்திருக்காது. இல்ல அதுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள் தாபியின்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சு ஒரு மஷ்வரா செய்து ஹஜ்ஜுனா இப்படிதான் செய்யணும், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட இவ்வளவு பர்ஃபெக்டா ஹஜ்ஜு செய்ய முடியாது. அவங்க சொல்லியிருந்தே பல ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இருக்குது, அது வேற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கிரிகைகளையும் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சொன்ன உடனே இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹபீபை தேடி செல்லக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்குது. முஹர்ரம் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில இருந்து தன்னுடைய ஊருக்கு மதீனாவுக்கு திரும்புறாங்க. முஹர்ரம் மாதம் இதோ சஃபர் மாதத்துடைய கடைசி நாள்ல அவர்கள் சில நோவினையை உணர்றாங்க, தன்னுடைய உடல்ல சில மாற்றங்களை ஏற்படுவதை உணர்றாங்க. சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடைய ஒரு ஜனாசாவிற்கு போய் அவங்கள நல்லடக்கம் செய்துட்டு வர்ற வழியில தான் பாத்தீங்கன்னா சுதாயினா அரபுல என்ன அர்த்தம்னா ஒரு சில மயக்கம். இப்ப நல்லா இருப்போம், நாம தலை சுத்துற மாதிரி இருக்கும்,
நம்ம வந்து நம்மளுடைய நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லாம இருக்கும் சில நேரம். அது சுதாரிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் தான். கொஞ்சம் மயக்கமாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சோர்வாகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான தலைவலிகள் ஏற்படுது. அந்த சஃபர் மாதத்தில் ஏற்பட்ட தலைவலி அப்படியே நாட்கள் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இதை நெருங்குவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை நெருங்குவதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹு தாலா நினைத்தா ரசூல்லாவுடைய ரூஹ பாலில் விழுந்த ஒரு முடி போல அல்லது பாலில் விழுந்த ஒரு பூ மலர் போல என்ன செஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாமே. சுபஹானல்லாஹ். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த மனிதரும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்கள் ஆக சிறந்தவரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ஒரு ரஹமத்தாக தன்னுடைய நேசரை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி இருந்தும் ஏன் இந்த வேதனை, ஏன் அவர்களுக்கு இப்படி இறுதி நாட்கள் இப்படியெல்லாம் கடந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். எதனால அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களிலும் கூட பல படிப்பினைகள் நமக்கு இருக்குது. ஒரு ஜக்கராத்தை எந்த ஒரு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்கராத்துடைய சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஜக்கராத்திற்கு முன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எதையெல்லாம் நல்ல முறையில் நிறைவேற்றி விட வேண்டும், என்ன அமானிதங்களை ஒப்படைக்கணும், எந்த மாதிரியான மனோநிலையில் இருக்க வேண்டும், சுற்றியுள்ள மக்களிடத்தில் எப்படியான அணுகுமுறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா படிப்பினைகளையும் இறுதி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதைத்தான் அல்லாஹு தாலா இப்படியான ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கிறார். ஆக சஃபருடைய கடைசி புதன்கிழமையிலிருந்து அவர்களுக்கு சில மயக்கமும் சில கிறக்கமும் ஏற்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா ரபியுல் அவ்வல் ஒரு 7 நாள் பிறை 1ல இருந்து 7 வரைக்கும் அதே காய்ச்சல் எப்படி மாறுது அப்படின்னா, தலைவலி எப்படி மாறுதுன்னா காய்ச்சலாக மாறுது. ஆமா, காய்ச்சலாக மாறுது. புதன்கிழமை பிறை 7, ரபியுல் அவ்வல் பிறை 7 புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகுது. அவர்களால் அவர்களுடைய உடல் நிலைகளை கொஞ்சம் இது பண்ண முடியல, கொஞ்சம் சமாளிக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமாளிக்க முடியல. இருந்தும் கூட வர்றவர்களிடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது அந்த மனிதர்களுக்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதற்கு பின்னால் உங்களை சந்திப்பேனா என்று தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அதனால நீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க, இதற்கு பின்னால் உங்களை நான் சந்திப்பேனா என்று தெரியாது, அதனால் இதிலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மனிதர்களிடத்தில் எல்லாம் இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப பிறை 8 வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் இன்னும் அதிகமாக மாறுகிறது. அதனால என்ன செய்யறாங்க, அவர்களுடைய முகத்திலும் அவர்களுடைய நெற்றியிலும் தண்ணீர் ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ், அந்த காலத்தில் தண்ணீர் குடுவையாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல 7 குடுவை நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தண்ணீர் கொடுத்தேன். 7 முறை 7 குடுவை அளவுக்கு கொடுத்தால் அவர்கள் சில நேரம் அதனை குடித்துக் கொள்வார்கள். சில நேரம் அவர்களுடைய காய்ச்சலின் உஷ்ணம் தாங்க முடியாமல் அவர்களுடைய முகத்தில் தெளித்துக் கொள்வார்கள். சில நேரம் அந்த உஷ்ணத்தின் உச்சகட்டமாக அவர்களுடைய தலையில் தண்ணீர் ஊற்றிக் கொள்வார்கள். 7 குடுவை அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தண்ணியை கொண்டே அவர்களுடைய அந்த சூடை தணித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சில சஹாபாக்கள் இப்படி கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கிறத செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருவாங்க. அதுல முக்கியமா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்க வருவாங்க. சந்திக்க வரும் பொழுது மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ஏதாவது கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நேசத்தின் காரணமாக ரொம்ப நீங்க சிரமப்பட வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க உங்களுடைய சிரமத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தோழர்களே, குர்ஆனையே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, வஹீன் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த குர்ஆனில் எல்லா உபதேசங்களும் நமக்கு நிறைஞ்சிருக்குது, வேணா எதுக்கு அவங்களை சிரமப்படுத்திக்கிட்டு. சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல எழுதி வாங்குவோம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. அவங்க ரசூல்லா இருக்கிறாங்க. சரிங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டதுனால ரசூல்லா ஒரே வார்த்தை சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு எல்லாரும் எஞ்சி போயிருங்க. என்ன ஒண்ணு எழுதித்தாரேன்னு சொல்லியிருந்தா நம்ம எதுக்கு நம்ம இப்படி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுறாங்க. வியாழக்கிழமையில இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா அன்றைய நாள் ஃபஜ்ர் தொழுக வைக்கிறாங்க, துஹர் தொழுக வைக்கிறாங்க, அஸ்ர் தொழுக வைக்கிறாங்க, மக்ரிப் தொழுக வைக்கிறாங்க.
இஷா தொழுக வைக்கிறதுக்கு தான் அவங்களால என்ன செய்ய முடியல. இதுல இந்த வியாழக்கிழமையில அந்த லுஹருடைய நேரத்துல ரசூல்லா என்ன செய்வாங்களா, அந்த தண்ணீர் எல்லாம் மேல ஊத்திக்கிட்டு மிம்பர் படியில ஏறி சில நசீஹத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதாவது யகூதியர்கள் மீதும் யூதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. எதனால், நாம் நபிமார்கள் இறந்த பின்னால் அவர்களுடைய கபுரை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், அவர்கள் மீது அல்லாஹுடைய லஅனா உண்டாவதாக. அதனால் மக்களே, யாருடைய கபுரையும் வணக்கத்தலங்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். கேட்டீங்களா? யாருடைய கபுரையும் வணங்கும் இடமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, இன்று நான் பழி தீர்க்கக்கூடிய நாள். அதாவது என்ன பழி தீர்க்கக்கூடிய நாள்னா, யாரையாவது நான் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, நீங்கள் பழி தீர்த்து கொள்ளலாம். யாரிடமாவது நான் திட்டி இருந்தால் நான் இங்கே இதோ நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் திட்டிக் கொள்ளலாம். யாரிடத்திலாவது கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் நான் குறைபாடு வைத்திருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே நான் நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு கால் அல்லாஹு தாலா சில நல்லடியார்களுக்கு, நல்லா கவனிக்கணும், சில நல்லடியார்களுக்கு மவுத்துடைய அறிக்கையை முன்னே நமக்கு தெரிவிச்சு கொடுத்துருவான். நம்ம நிறைய முன்னோர்கள் நம்ம யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க அம்மா, உங்க நானி எல்லாம் பாத்தீங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எனக்கு அந்த நசீஹத் சொன்னாங்க, இந்த வசியத் செஞ்சாங்க, என்ன விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த பாக்கியம் எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும். அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் செய்யறாங்க. முன் ஏற்பாடாக என்னென்னலாம் நம்ம செட்டில் பண்ணிட்டு போகணுமோ அது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரை, எனக்கு ஒரு 3 திர்ஹம் பாக்கி இருக்குது, நீங்க அதை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபதுல் என்கின்ற யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறிய தந்தை இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, அவருடைய மகனார் ஃபதுல். அந்த ஃபலுல் இடத்துல நீங்க 3 திர்ஹம் இருந்தா என்ன செஞ்சிடலாம், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பண்ணிடுறாங்க. அவங்க குடும்பத்தார்கள் தான், அதனால இது பண்ணிடுறாங்க. இப்படி வியாழக்கிழமை எல்லாம் இப்படி ஒவ்வொரு வக்தாக கடந்து கொண்டு இருக்கிறது. இஷாவுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல அதிகமா வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்புகள் ரொம்ப பலகீனமாயிக்கொண்டே இருக்குது. அப்ப இஷாவுடைய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 போர்வை அளவு போர்த்தி படுத்திருக்கிறாங்க. உசாமா என்கின்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. எதற்காக, அங்க இஷாவுக்கு தொழுகைக்கு எல்லா மக்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால வாங்க நபியே அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதற்காக எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் யாரையாவது உடல்நலம் விசாரிக்க போனா அவர்களுடைய திருக்கரத்தால் தொட்டு பார்ப்பாங்களாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது ரசூலுல்லாவை முதல் முறையாக எப்படி இருக்கிறது என்று உசாமா என்ன செய்யறாங்க, தொட்டு பார்க்கறாங்க. தொட்டு பார்த்தா 2 போர்வைக்கு மேல் அவர்களுடைய காய்ச்சலில் உஷ்ணம். அல்லாஹுடைய தூதர், இது என்ன இப்படியான வேதனை, வழக்கன் ஷதீதா, உங்களுக்கு இவ்வளவு கடும் சூடாக இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தோழரே, உங்களுடைய இருவருடைய காய்ச்சல் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, வந்துருச்சுன்னு சொல்லல, கொடுக்கப்பட்டுள்ளது. அழகான வார்த்தை. ஏன்னா அல்லாஹு தஆலா இதெல்லாம் ஏற்பாடாக செய்து கொடுக்கிறார். இப்ப சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மறுபடியும் பலகீனமான நிலைக்கு போறாங்க. நபி கொஞ்சம் நேரம் மக்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல்லா இல்லாம எந்த வக்து தொழுகையும் நடக்காது. அந்த அளவுக்கு தலைமைத்துவம். அந்த மிஹராப் என்கின்ற இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே உயிரோடு இருக்கும் பொழுது கொடுத்ததே கிடையாது. அதே போல யாரு தொழுக வச்சாலும் அதுக்கு பின்னாடி நின்று அந்த மக்கள் தொழுகிறதுக்கு சரியான ஒரு அவங்களுக்கு அந்த இது இருக்காது, என்னன்னா ஒரு திருப்தி இருக்காது. ரசூல்லா நீங்க முன்னாடி நிக்கணும், நாங்க அவங்களுக்கு பின்னாடி நாங்க தொழணும் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தோடு இந்த சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இஷாவுக்கு தாமதம் ஆகிக்கொண்டே இருக்குது. இதோ பிலால் வருகிறார், அல்லாஹுடைய தூதரே தொழுகிறதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொல்லன்னா அந்த மயக்கத்துல கூட, அந்த கரக்கத்துல கூட மக்கள் தொழுதுட்டாங்களா, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே இல்ல தொழுகல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம். ஏன்னா இப்போ நோய்வாய்ப்பட்டவங்க, நீங்க ரொம்ப கடும் நோயில பாதிக்கப்பட்டவங்களை கேளுங்களேன், ஒரு விஷயத்த சொன்னா மறுபடியும் அதை மறந்து மறுபடியும் கேட்பாங்க. அதே நிலைமைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 2வது கேட்கிறாங்க, சொல்ல நிசா, நாஸ் கிடையாது, நிசா பெண்கள் தொழுதுட்டாங்களா, சிறுவர்கள் தொழுதுட்டாங்களா. ஒவ்வொரு முறையும் பிலால் ரலியல்லாஹு அல்லாஹுடைய தூதரே தொழுகல, அல்லாஹுடைய தூதரே யாரும் உங்களுடைய வருகைக்கு தான் காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் யாரும் தொழுவதற்கு தயாராக இல்லை. சுப்ஹான் அல்லாஹ். கடைசியாக 4வது முறை ஒரு இறைவனுடைய கட்டளைகளுக்கு இணங்க
மக்கள் எல்லாம் தனக்காக காத்து கொண்டிருக்கிறார்களே என்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை மீண்டும் தலையில் ஊட்டி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், கைகளை இப்படி மடக்கி கொண்டு ஊன்றி எழுந்திருப்பாங்களாம். கைகளை மடக்கி கொண்டு ஊன்றி எழுந்திருப்பாங்க. அவர்களால் எழ முடியாது. ஒரு முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை உண்ணி எழும் பொழுது அவர்களால் ரொம்ப பலகீனமான ஒரு நோவினையை அவர்கள் உணர்ந்து கொண்டதின் காரணமாக, பிலாலே அபூபக்கரை தொழுக வைய சொல்லுங்க. ஆயிஷாமா இருக்கிறாங்க, ஆயிஷாமா உங்களுடைய தந்தையை தொழுக வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தந்தை கல்புல் லஈஃப், பலகீனமான உள்ளம் உள்ளவர்கள். அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தந்தை சாதாரண ஒரு வசனங்களை ஓதினால் கூட அழுகுவார்களே, இந்த நேரத்தில் நீங்கள் இல்லாமல் அவர்கள் உங்களுடைய இடத்தில் தொழுவதற்கு அவங்களுடைய உள்ளம் நாடாது, அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் மீண்டும் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஹப்சா நீங்க போய் கொஞ்சம் இது பண்றாங்க, அடிக்கடி நம்ம ரசூல்லாட்ட போய் சொன்னோம்னா கோபப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஹப்சா இன்னொரு மனைவி அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க போய் உங்களுடைய தந்தை உமரை தொழுக வைக்க சொல்லட்டுமான்ட்டு ரசூல்லாட்ட போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே ஹப்சா அம்மா போய், அல்லாஹுடைய தூதரே, உமரை தொழுக வைப்பதற்கு அப்படின்ட்டு சொல்லும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமா கொஞ்சம் உரக்க குரலில், அல்லாஹும் அவனுடைய தூதரும் அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் தொழுவதற்குத்தான் நாடி இருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எந்த மறுப்பு பேச்சும் பேசல. ஆயிஷா அம்மா என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரசூல்லா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூசுப் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன், எனக்கு பின்னால் ஒரு தலைமைத்துவம் இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதிருந்தே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அறிகுறியாக மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இதோ நடுநடுங்கக்கூடிய அந்த உடலோடு அவங்களுடைய மெஹராபுல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நிற்பதற்கு அவங்களால முடியல, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது, உடம்புகள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க ஐஷா எப்பொழுது நடந்துச்சு தெரியுமா, சீரத்து நபி என்கின்ற அந்த கிதாபுல பாத்தீங்கன்னா, ரஹிக்ல கிடையாது, சீரத்து நபி என்கின்ற கிதாபுல தஹஜ்ஜுடைய நேரம் அளவிற்கு இஷா பிற்படுத்தப்பட்டிருக்கு. அன்றைய நாள் தஹஜ்ஜுடைய நேரம் அளவிற்கு இஷா சில காரணங்களினால நம்ம இது பண்ணி பிற்படுத்தக்கூடாது, சில காரணங்களின் காரணமாக பிற்படுத்தப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய வியாழக்கிழமை இஷாவிலிருந்து வெள்ளி, சனி, ஞாயர் 15 வக்து, இதோ வியாழன் இஷா 16, திங்கள் கிழமை ஃபஜ்ரோடு 17 வக்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்காகத்தான். அப்ப இப்படி ஒவ்வொரு நாளும் கடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ அவர்களுடைய இறுதி நாட்களை இன்னும் அதிகமா நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையில இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. இதோ வெள்ளிக்கிழமை விடியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்களுடைய இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். வர்ற சஹாபாக்கள் இடத்துல இந்த விஷயங்களை சொல்றாங்க. அதை அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். ஏன், எதனால, அந்த நேரத்துல எத்தனையோ ஊசலாட்டங்களா ஷைத்தான் நமக்கு கொடுப்பா. ஏன்னா நம்ம படக்கூடிய வேதனையின் காரணமாக ஒரு சில நேரம் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா, இல்ல அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானா, இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிய போறோமே, நம்மளுடைய குடும்பத்தார்களை விட்டு பிரிய போறோமே, நம்மளுடைய பிரிவு எப்படி இருக்கும், நம்மளுடைய அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லாஹ் அவளை கைவிட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மீது கெட்டெண்ணம் கொள்வது போல ஷைத்தான் தூண்டுவான். ஆனால் அல்லாஹு தஆலா யாரையுமே மன்னிக்க மாட்டேன் என்று ஒரு நாள் கூட சொல்வது கிடையாது. நம் கையேந்து அலீனா பில்லாஹி ரப்பம் வல் இஸ்லாமி தீனு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 11 ஞாயிற்றுக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய காய்ச்சல் அதிகமாகுது. அன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கு சில அறிஞர்கள் இப்படி பேர் வச்சிருக்கிறாங்க, யௌமுஸ் ஸதகா, தர்மத்துடைய நாள். எதனால அப்படின்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மறுநாள் அவங்க அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கணும். முதல் நாள், இறப்பிற்கு முதல் நாள், தன்னிடத்துல இருக்கக்கூடிய அடிமைகள் எல்லாம் உரிமை விடுறாங்க. தன்னிடத்துல இருக்கக்கூடிய 6-7 தங்க நாணயங்களை சதகா செய்கிறார்கள்.
தன்னிடத்தில் இருந்த ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். சுபஹான் அல்லாஹ். அது மட்டும் இல்லாம சில கவச ஆடை இருந்துச்சு, அந்த கவச ஆடையை ஒரு யூதனிடத்தில் கொடுத்து 30 சா கோதுமையை தன்னுடைய மனைவிமார்களுக்கு வாங்கி என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இத்தனையும் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல அன்றைய நாள் விளக்குக்கு எண்ணெய் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டுக்காரர்களிடத்துல கொஞ்சம் விளக்குக்கு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வாங்கி இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதனால இதெல்லாம் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோமோ, என்னென்ன விஷயங்கள் அமானிதங்களை ஒப்படைக்கணுமோ எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரிப்பா செஞ்சிருக்கிறாங்க. அதனால யௌமு சொதகாவுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணிக்கக்கூடிய முதல் நாளுக்கு பெயர் சூட்டப்படுது. சுபஹானல்லாஹ். இது ஞாயிற்றுக்கிழமையில் நடந்த சம்பவங்கள். அது மட்டும் இல்லாம அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவுல பாத்தீங்கன்னா ஆயிஷாமா அவங்களோடு சேர்ந்து உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேரும் கூடயே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இரவு முழுவதும் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா தண்ணீர்ல நினைச்சு அவங்க துணியை என்ன செய்யறாங்க, நெற்றியில வைத்து அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய சூட்டை தணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிறை 12 ஃபஜ்ர் விடியுது. ஃபஜ்ர் தொழுவதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயத்தமாகறாங்க. இதோ மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அவங்களுடைய தலையில சில தண்ணீர்களை ஊற்றி கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்கின்ற 2 மனிதர்களுடைய தோளிலையும் அவர்கள் தோள்களை பற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த திரையை விலக்கி அவர்களுடைய அந்த தொழுகையுடைய அந்த சொஃப்புக்கு நடுவுல செல்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் வருகையை புரிந்து கொண்ட சில விஷயங்களை தெரிந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்வாங்க முயற்சிக்கிறாங்க. அங்க சலசலப்பு ஏற்படுது. ரசூல்லா என்ன செய்யறாங்க, உங்களுடைய தொழுகையை முழுமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதுக்கு மேல வர முடியல. ஏன்னா கால்கள் இழுபட்டு கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் மேம்பாட்டுக்கு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த 5 வக்தி தொழுகையை தொழுவதற்கு எத்தனை சிரமங்களை நம்ம இது பண்றோம். அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி கண்டிப்பாக இறைவனுடைய கடமையை நிவர்த்தி செய்யணும். ஆனால் சாதாரணமாக ஒரு அற்ப காரணத்திற்காக, ஒரு ஆடம்பரமான சில திருமணங்களுக்காக, சில சந்தோஷங்களுக்காக அல்லாஹ் ஃபர்லாக்கிய தொழுகையை விடுவதற்கு நாம காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். எந்த காரணமும் மறுமையில் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு நோவினைப்பட்டு தொழணும் என்கின்ற அவசியமும் கூட கிடையாது. நல்லா யோசிக்கிறீங்களா? அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கேட்டால், அவர்களுடைய பெயரை கேட்டால் தான் சொர்க்கம் திறக்கும். அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்கள்ல ஆக சிறந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் கூட தன்னுடைய தொழுகைக்காக, ஃபர்லு தொழுகைக்காக ஆயத்தமாகிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது எந்த அளவிற்கு நம்ம முக்கியத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திரையை விலக்கி விட்டு ரசூல்லா முதல் முறையாக அந்த சொஃபையும் அதில் முன்னாடி நின்று அபூபக்கர் அவர்கள் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக தொழக்கூடிய அந்த காட்சியை பார்த்து ரசூல்லா புன்முறுகள் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு கூட பல கருத்துக்கள் உண்டு. என்ன கருத்து? எனக்கு பின்னால் இதோ ஒரு இமாம், இந்த இமாமை பின்பற்றி என்னுடைய மக்கள், என்னுடைய உம்மத், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, உன்னுடைய காரியத்தை, நீ கொடுத்த ஏகத்துவத்தை, நீ கொடுத்த அமானிதத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி விட்டேன் என்று ஆனந்தத்தோடு அந்த சிரிப்பு இருக்கிறது என்று அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு கூட காரணம் எழுதுவாங்க. சுபஹானல்லாஹ். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கக்கூடிய அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல இந்த விஷயங்கள்லாம் நம்ம சிந்திக்கணும். ஜக்ராத்துடைய நிலைமை, அந்த ஜக்ராத்துடைய நிலைமை அதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களே சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் அப்படியே அந்த வேதனையின் காரணமாக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லாவை அப்படியே தூக்கி என்னுடைய நெஞ்சத்தில் நான் படிக்க வைத்துக் கொண்டேன். ஆயிஷாமா அழகா சொல்லுவாங்க, என்னுடைய நாளில், என்னுடைய வீட்டில், என்னுடைய கழுத்திற்கும் வயிற்றிற்கும் இடையில் என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். இருந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ என்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மானை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய பையில் மிஸ்வாக் குச்சியை வச்சிருப்பாங்க. அல்லாஹுடைய தூதர், இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமான் என்று தலையசைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய நாவால், தன்னுடைய எச்சியினால் அதனை மென்மைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அவங்க திருவாய் மலர அந்த மிஸ்வாக் குச்சியினால சுத்தம் செய்து அவர்களுடைய கரத்தால் வாயெல்லாம் சுத்தம் செய்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த மிஸ்வாக் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நீங்காத ஒரு இடம். தொழுகைக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்வாங்க, உணவு சாப்பிட்றதுக்கு பின்னாடி மிஸ்வாக் செய்வாங்க,
வீட்டுக்குள்ள வந்தா மிஸ்வாக் செய்வாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்வாங்க. இதோ கடைசி இறுதி நேரத்தில் கூட அந்த இறைவனுடைய திருப்தி வேண்டும் என்றால் மிஸ்வாக் செய்யணுமா. இறைவனுடைய திருப்தி எதுல இருக்கு அப்படின்னா மிஸ்வாக்கில் இருக்கிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஜக்கராத்துடைய நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அதுல முக்கியமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுப்ஹானல்லாஹ் அத்துணை குழந்தைகளையும் கபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்துவிட்டு இதோ ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு அன்பு மகள் தன்னுடைய ஈரக்குலை ஃபாத்திமா வந்த உடனே யா அபத்தி யா அபத்தி, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தைக்கு வந்த கேடே, என் அருமை தந்தைக்கு வந்த கேடே என்று சொல்லி சொல்லி அழுக, இவ்வளவு நேரம் ரசூல்லா கண் கலங்காமல் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அழுத உடனே இவங்க அழுகிறாங்களா. அழுத உடனே ஃபாத்திமாமா அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்கம்மா ஃபாத்திமாமா, உன்னுடைய தந்தைக்கு இன்றைய நாளுக்கு பின்னால் எந்த கஷ்டமும் கிடையாது. எதனால தெரியுமா? இந்த 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 வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை ஒளிஞ்சிருக்குதுங்கிறது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சஜிதாவில் இருக்கும் பொழுது குடல்களை தூக்கி போட்டார்களே, அந்த கஷ்டத்தை விட இது பெரிய கஷ்டம் கிடையாது. இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் அவர்களுடைய பற்களும் அவர்களுடைய நெற்றியும் உடைந்து ரத்தங்கள் சொட்ட சொட்ட, அந்த ரத்தம் நபிமார்களுடைய ரத்தம் பூமியில் வரக்கூடாது என்று தாங்கி பிடித்தார்களே, அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் பெரிதல்ல. அதற்கு பின்னாடி தாயிஃப் நகரம், உஹது போருக்கு பின்னால் உங்களுக்கு மறக்க முடியாத துயர நாள் என்றால் எது என்று சஹாபாக்களும் ஆயிஷாமாவும் கேட்கும் பொழுது அதோ அந்த 10 நாள், அந்த 10 நாளில் சொல்லால் கல்லால் சிறுவர்களால் அடித்து துரத்தப்பட்ட அந்த நாளை விட இந்த நாள் கஷ்டம் கிடையாது. எத்துணை கொலை முயற்சி, எத்தனை மிரட்டல்கள், எத்துணை வசைபாடும் சொற்கள், இது எல்லாம் தாண்டி ஃபாத்திமாமே என்னுடைய அருமை மகளை, இதற்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷமா சொல்லலா துன்பங்களுக்கு ஆளானாங்க. அதற்கு பின்னால் இதோ அவர்களுடைய இறுதி நேரத்தில் இறுதி நாளில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் அவர்கள் சுகபோக சொர்க்கவாசி. அவர்கள் நல்ல முறையில் துயில் கொண்டு தூங்குவார்கள். எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு கஷ்டமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. ஃபாத்திமாமா அழுகிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, அழுகிறாங்க. ஏதோ நான் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்ல அழுகும் பொழுது, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னை சந்திக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய முதல் மனிதர், முதல் பெண்மணி நீதான். அது மட்டும் இல்லாம சொர்க்கத்தின் தலைவியாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கின்ற அந்த நற்செய்தியை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சிரிப்பிற்கு இவ்வளவு காரணங்களை சொல்லிட்டு மலக்குல் மௌத், எப்பொழுதுமே மலக்குல் மௌத் யாருடைய வரலாறுல இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உள்ள வரும் பொழுதே சலாம் சொல்லிவிட்டு உள்ள வர்றாங்க. சலாம் சொல்லிவிட்டு உள்ள வந்து, அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய ரூஹை எடுப்பதற்கு அனுமதி கேட்டு வர சொன்னான் அல்லாஹ். மற்ற நபிமார்களுக்கு எப்படின்னா உத்தரவு, அதாவது விஷயத்த சொல்லுவாங்க. உங்களுடைய ரூஹை எடுக்கிறதுக்கு எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு செய்தியைத்தான் சொல்லுவாங்க, அனுமதி கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான அந்த ரூஹை எடுப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கேட்டு வர சொன்னான். இந்த மலக்குல் மௌத் இடத்துல, அந்த இடத்தில் சீரத்து நபியில வரக்கூடிய வார்த்தை, அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, என்னுடைய உம்மத்தினர்களுடைய நிலைமை என்ன என்று என்னுடைய ரப்பிடத்தில் நீங்க கேட்டுவாங்க. என்னுடைய உம்மத்தின் நிலைமை என்ன என்று என்னுடைய ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். கேட்டு வர்றாங்க மலக்குல் மௌத். சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, பஷரா, நற்செய்திதான், அல்லாஹு தாலா சொல்லி அனுப்பிவிட்டான். உங்களுடைய ஷஃபாஅத் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுதோ, உங்களுடைய ஷஃபாஅத் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர்கள் அனைவரும் சொர்க்கவாசி. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தியோடு, ரப்பே, என்னுடைய உம்மத்தினர்களை நீ மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறாய், அந்த திருப்தியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலக்குல் மௌத்துல சொல்லுவாங்க, அந்த உத்தரவுக்கு இது பண்ணி நீங்க என்னுடைய ரூஹை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ ஆயிஷாமாவுடைய அந்த தோளில் சாய்ந்து கொண்டு இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ர்ஹம்னி, ரப்பே என்னை மன்னித்து விடு, ரப்பே என் மீது இரக்கம் காட்டு, அல்லாஹும்ம ஃபிர்லி, மன்னிப்பதற்கு அல்லாஹுடைய தூதரிடத்துல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி தவறு செய்திருந்தால் கூட அல்லாஹு தாலா அதை பொருட்படுத்த மாட்டான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம அர்ஹம்னி, என் மீது கிருபை காட்டு, அல்லாஹுடைய தூதரே நீங்களே உலகத்தின் ரஹ்மத், நீங்களே உலகத்திற்கெல்லாம் கிருபையாளர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உங்கள் மீது அல்லாஹ் கிருபை காட்ட மாட்டானா?
அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ர்ஹம்னி சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, வ அல்ஹிக்னி பிரஃபீகில் அலா, மேலான உன்னுடைய பயணத்தை மேலான உன்னுடைய உயர்ந்த பயண தோழனாக என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் பி ரஃபீகில் அலா, அதோடு அவர்களுடைய பயணம் முற்று பெறுது. அவர்கள் கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர்களுடைய கரங்கள் கீழே விழுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அங்க இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அங்க இருந்த அபூபக்கர், உசாமா, அவர்களுடைய ஆயிஷாமாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சில சஹாபாக்கள், கிராமவாசிகள், யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் பாசமும் உயிருக்கு மேலாக நேசித்தார்களோ அவர்கள் அந்த இழப்பு தாங்க முடியல. மதீனாவில் அப்படியே திக்கிட்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பை கேட்டு நின்று கொண்டு இருக்கும் பொழுது சில கிராமவாசிகள் சொல்லுவாங்களாம், யாரும் அழுகாதீங்க, கிராமவாசி சுப்ஹானல்லாஹ், ஒரு காட்டரபி ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு பாசங்கிறத பாருங்க, யாரும் அழுகாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல போய் தௌராத் வேதத்தை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அது போல அல்லாஹுடைய தூதர் போயிட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க, அழுகாதீங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வகி வரும்போது ரசூல்லா இப்படிதான் படுத்திருப்பாங்க, அதனால மீண்டும் என்ன வகி வந்து போனதுக்கு அப்புறம் ரசூல்லா எந்திரிச்சிருவாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவது போலத்தான் இருக்குது, அவர்கள் மரணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள். ஏன்? அவங்களுடைய உள்ளமும் அவர்களுடைய கண் பார்வைகளும் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் இறந்தார்கள் என்பதை அவங்களால ஜீரணிக்க முடியல, அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் அந்த மதீனாவுல இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களையும் அப்படியே நிலைக்குலைய வைக்குது. என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் நம்மளை வழி நடத்துவதற்கு யாரு? நமக்கு நல்லுபதேசம் சொல்லி கொடுப்பது யாரு? அல்லாஹுடைய தூதரிடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, நீங்க கவலைப்படாதீங்க தோழரை, இந்த துவாவை ஓதுங்க, இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ரசூல்லா இருந்தாங்க. இனிமே எங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு யார் இருக்கிறார்? இதெல்லாம் சொல்லி சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறப்பை அவர்களால் தாங்க முடியல. இதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, வெளியில யாராவது அல்லாஹுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி யாராவது சொன்னீங்க அப்படின்னா அவர்களுடைய உடம்பில் தலை இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு இதோடு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயம் இருக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிஷா அம்மா அவங்க ரசூல்லாவுடைய முகம் திறந்திருந்தக்கூடிய அந்த முகத்தை மூடும் பொழுது நினைத்துக் கொள்வார்களாம். அப்ப ஆயிஷா அம்மாவுக்கு 18 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அன்பு மனைவி ஆயிஷா அம்மாவுக்கு 18 வயசு. மற்ற மனைவிமார்கள் எல்லாம் ஓரளவான நல்ல ஒரு மூத்த வயதுடையவர்களா இருக்கிறாங்க. இந்த 18 வயது இளம் மனைவி நினைக்கிறார்களாம், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய பணியை இதோடு முற்று பெறல, எனக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. உண்மையாகவே தன்னுடைய கணவரின் பணியை முழுமையாக எடுத்து நடந்தவங்க ஆயிஷா அம்மா. அதற்கு பின்னால் அந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுப்பது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற நுணுக்கத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன, இது எல்லாமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செஞ்சாங்க. அவங்களை முகத்தை மூடி நபி ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க. ஏதோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை திறந்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய உள்ளம் எப்படி கவலைப்பட்டிருக்கும். தன்னுடைய முதல் முறையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்களாம், நன்றி கடன் பட வேண்டும் என்றால் அபூபக்கருக்கு தான் அதிகமாக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அல்லாஹு தாலா எனக்கு மட்டும் அவனுடைய நேசத்திற்கு பின்னால் யாரையாவது நீ நேசிப்பதற்கு தகுதி பெற வேண்டும் என்றால் இதோ அபூபக்கரைத்தான் நான் நேசிப்பேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதை பார்த்து அழுதுவிட்டு அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டு, நபியே திபுத்து, நபியே திபுத்துனா என்ன அர்த்தம்? நீங்கள் மணக்கின்றீர்கள் நபியே, நீங்கள் மனமானவர்கள் நபியே. திபுத்து ஹயாத்தி ஒ மமாத்தி, வாழும் பொழுதும் நீங்கள் மனமானவர்களாக இருந்தீர்கள், இதோ மரணித்த பின்னாடியும் நீங்கள் மனமானவர்களாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை மூடிவிட்டு அப்படியே வரக்கூடிய அழுகைக்கு நடுவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, நிலை குலையாமல் இருக்கக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆசுவாசப்படுத்துறாங்க. எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு வாங்க, எல்லாரும் வாங்க, ஒன்று கூடுவோம், எல்லாரும் வாங்க கூப்பிட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதல்ல சொல்றாங்க, உமரே என்ன ஆச்சு உங்களுக்கு, அமைதி இருக்க மாட்டீங்களா?
அல்லாஹு தாலா ஒரு வசனம் எனக்கு இறக்குனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய தூதர் தவிர வேறு யாரும் இல்லை. கது ஹலத் மின் கபிலிஹிம் ருசுல், அவங்களுக்கு பின்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்தாங்க. அந்த தூதர்கள் வந்து மரணித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியலையா? அல்லாஹுடைய தூதருக்கும் ஒரு நாள் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுக்கலையா? இன்னஹு மையத்துன் இன்னக்க மையத்துன் வ இன்னஹு மையத் என்கின்ற வார்த்தையை சொல்லலையா அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அன்றைய நாள்தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று நினைக்கும் அளவுக்கு அந்த வசனம் என்னை மாற்றியது. என்னுடைய உள்ளம் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டுச்சு. என்னுடைய கால்கள், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாள்கள் எல்லாம் தரையில் விழ ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்துறாங்க. ஒப்பாரி இல்லாமல் அவர்களுடைய அழுகைகள் இருந்தது. அவர்களுடைய அழுகையெல்லாம் ஒப்பாரி இல்லாமல் இருந்தது. இதோ ஒரு கிராமவாசி வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை எடுத்து பார்க்கிறார். எடுத்து பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹ்வே, யா அல்லாஹ், எனது ஹபீப் முஹம்மதுடைய முகத்தை தவிர யாருடைய முகத்தையும் எனக்கு பார்க்க விருப்பமில்லை. எனது கண் பார்வையை எடுத்து விடு, என்னுடைய கண் பார்வையை எடுத்து விடு. சொன்ன அடுத்த நிமிடம் அவர்களுடைய கண் பார்வைகள் பறிபோகி இருக்கிறது. சொஹீஹான வரக்கூடிய ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவிற்கு அவர்களுடைய நேசம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளவு நேசம் கொள்ளக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அபூபக்கர் அவர்கள் சொல்லுவாங்களா, அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல, அவர் தானே நெருங்கிய உறவு, தன்னுடைய மருமகனார், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார், அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், குளிப்பாட்டக்கூடிய இதெல்லாம் ஏற்பாடு செய்யுங்க, கஃபன் தஃபனுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா குளிப்பாட்டுறதுக்கு யாருன்னா, அந்த காலத்துல அரபுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்தார்களை தவிர அந்நிய மனிதர்களை யாரும் உள்ள விட மாட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குளிப்பாட்டக்கூடிய அந்த கடமைகளை நிக்கிறாங்க. இதோ அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸுடைய மகன்களார் 2 பேர், ஃபலுலும் பாத்தீங்கன்னா ஹுசைம் 2 பேர். அதுக்கு பின்னாடி ஷுக்ரான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக நெருக்கமான ஒரு மனிதர், ரொம்ப முஹப்பத்தான ஒரு மனிதர். இந்த 5 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நாங்க வெளியில நின்னோம், ரசூல்லாவை குளிப்பாட்டுறதுக்கு உள்ள எல்லாருமே இருந்தாங்க. ஒரு சப்தம் கேட்டுச்சு, என்னன்னா, நபியின் உடலில் இருக்கக்கூடிய ஆடையை யாரும் களையக்கூடாது, களையாமல் குளிப்பாட்டுங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க சிறு வயதுல இருக்கும் பொழுது அவர்களுடைய அவுரத்தை கூட அல்லாஹு தாலா அவ்வளவு மறைத்து வைத்தான். அவங்க கஅபாவை செப்பனிடும் பொழுது பாத்தீங்கன்னா கல்லை தூக்கிட்டு போகுவாங்க. அதே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, முஹம்மதே, கல்ல நீங்க கீழே வேட்டி கட்டி இருக்கீங்கல்ல, அந்த கீழாடை எடுத்து நீங்க வச்சுட்டு அதுக்கு மேல கல் வச்சுக்கோங்க, வலிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க ரசூல்லா, மயக்கம், அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாடு, மயக்கம் வந்துடும். அதுக்கு பின்னாடி எங்கே எனது கீழாடை அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வெக்கம் ஞானமும் நிறைந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவுரத்தை யாரும் பார்க்காத அளவிற்கு அல்லாஹு தாலா இப்படியான மனதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த சப்தம் கேக்குது. இப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, நான் எனது அல்லாஹுடைய தூதரை என்னுடைய முதுகில் அதாவது என்னுடைய தோளில் சாய்த்து கொண்டேன். அவங்க கீழே படுக்க வச்சு குளிப்பாட்டல, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தோளில சாய்க்க வச்சு, ஃபதுல் தண்ணீர் ஊற்றுங்க, இதோ ஹுசைம் தண்ணீர் ஊற்றுங்க, ஷுக்ரான் தண்ணீர் ஊற்றுங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, தேய்த்து விடுறாங்க. இப்படி நல்ல முறையில், அழகான முறையில் குளிப்பாட்டிட்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, யாருடைய மையத்திற்கும் பார்க்காத எந்த விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் பார்க்கவில்லை. என்ன அர்த்தம் புரியுதுங்களா? அதாவது மையத்தை குளிப்பாட்டும் பொழுது ஏதாவது அவுரத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதையுமே நாங்கள் யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹுடைய தூதருடைய குளிப்பாட்டுதல் இப்படி இருந்தது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. குளிப்பாட்டிட்டு இதோ கஃபன் செய்வதற்கு 3 துணி, 2 துணி கீழாடை 1, மேலாடை 1, முழுமையாக கட்டக்கூடிய முழு நீல துணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துட்டு கபருக்குழி யார் தோண்டுவது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்படுது. ஏன்னா மக்காவுல அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் தான் கபருக்குழி தோண்டுவாங்க. மதீனாவுல பாத்தீங்கன்னா அபு தொல்ஹா கபருக்குழி தோண்டக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசியா அல்லது மதீனாவாசியா, இந்த சர்ச்சை ஏற்படுது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க, மக்காவுலயும் சரி மதீனாவிலையும் நீங்க கூட்டிட்டு வாங்க.
யாரு முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்குழியை தோண்டுவதற்கு விரைவாக வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த முன்னுரிமையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அபூ தொல்ஹா கபருக்குழியை தோண்டுவதற்காக வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கபருக்குழியை தோண்டினால் அந்த வார்த்தை எவ்வளவு அழகானது பாருங்களேன். ஈரமான மண் தேவையில்லை, அபூ தொல்ஹா வடித்த மண்ணே அபூ தொல்ஹா வடித்த கண்ணீரே அந்த மண்ணிற்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, கபருக்குழியை தோண்டுகிறார்கள். தோண்டின உடனே குழிக்குள்ள இறக்கி வைப்பது யாரு? ஏதோ அப்பாஸ், அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய 1 வயது தான் மூத்தவங்க, கொஞ்சம் முதியவர், அவர்களால இறக்கி வைக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு. உள்ள இறங்குறவங்க யாரு அப்படின்னா ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னாடி ஹுசைமா சொன்னோம் இல்லையா, ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் உள்ள இறங்குறாங்க. மேல இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குழியில வைக்கும் பொழுது தாங்கி பிடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்கிறாங்க. அதுல ஹுசைம் என்கின்ற ஒரு சிறுவர், கொஞ்சம் உயரத்துல கம்மி. அந்த ஃபதுல் என்ன செய்யறாரு, மேல ஏறிடுறாரு. அதோ ஹுசைம் அவரால் வந்து அங்க போறாரு இங்க போறாரு, எங்கேயுமே அவரால் வந்து ஏற முடியல. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாவோடு கடைசியாக இருந்த மனிதர் யார் அப்படின்னா ஹுசைம். இந்த ஹுசைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கடைசியாக கபூர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள், கடைசி இறுதி நேரத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றுல நமக்கு கிடைக்குது. இப்போ ஹுசைம் என்ன செய்வாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் கை கொடுக்க அவங்க தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் மண் போடுவதற்கு எந்த மனிதர்களுக்கும் மனசு இல்லை, எந்த சஹாபாக்களுக்கும் மனசு இல்லை. எப்படி மனசு வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறக்கும் பொழுது இந்த உலகமே எப்படி மிளறுச்சோ, அவர்களுடைய இறப்பு அன்னைக்கு எல்லாருடைய உள்ளமும் அப்படியே நெருடலாச்சு. அந்த மதீனா மக்கள் எல்லாம் அப்படியே திக்கிட்டு என்ன செய்வது, அடுத்து எங்க போகிறது, எதுவுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இழப்பை அவர்களால் ஜீரணிக்க முடியல. ஒரு வழியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, மண்ணை அள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை வந்து நிரப்பிட்டுறாங்க. பாத்திமா அம்மா கூட கேட்பாங்க இல்லையா, எப்படி அவர்கள் மீது மண்ணள்ளி போட உங்களுக்கு மனது வந்தது அப்படிங்கிறத கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வரலாறும் நமக்கான படிப்பினை. இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பயணம் கூட நமக்கு அவ்வளவு படிப்பினைகளை சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் எங்க போகணும்னு அடுத்து தெரியல, கபர்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு, கஃபன் தஃபன் கபர்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்க போகிறது, மஸ்ஜித் நபவிக்கு போறதா, இல்ல அவங்கவுங்க வீட்டுக்கு போறதா, இல்ல ஆயிஷா அம்மா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி, எதுவுமே அவங்களால தெரியல. என்ன செய்யறாங்க, அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் உம்முஹானி அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரிய வீட்டுக்கு போறாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா மாமியுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க போகும்பொழுது உம்முஹானி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணி, எதுக்குமே ரொம்ப மனம் தளர மாட்டாங்க. அடிக்கடி ரசூல்லா அவங்க வீட்டுல இருக்கும்போது மிஅராஜ் பயணத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்ப அந்த அளவுக்கு உம்முஹானி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போக உம்முஹானி அழுகுறாங்க. அழுகும் பொழுது உம்முஹானி, நீங்களும் அழுகுறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவினை எங்களால தாங்க முடியல, உங்களுடைய அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உம்முஹானி சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரின் பிரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹுடைய தொடர்பு இந்த துன்யாவில் துண்டிக்கப்பட்டு விட்டதே, இனிமே ஜிப்ராயில் வரமாட்டாரே, இனி வஹி வராதே, இந்த குர்ஆன் இனிமே நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக மீண்டும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு நினைத்து உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய இறப்பு இறந்து பல வருடங்கள் ஆனாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால மறக்க முடியல. அது மதீனா வீதிக்குள்ளேயே இல்லையே, ஷாம் நாட்டுக்கு போறாங்க, சிரியா நாட்டுக்கு போறாங்க, பாங்கு சொல்றதுக்கு அவங்களால முடியல. அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இது பண்ணி பாங்கு சொல்ல வைக்கிறாங்க. அந்த பாங்கு சொல்லும் பொழுது கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க என்ன செய்வாங்க, மயக்கம் ஆயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்களுடைய பிரிவை தாங்க முடியவில்லை அந்த சஹாபாக்களுக்கும் அந்த மக்களுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி பயணத்துல ஒரு 6 விஷயத்தை நம்ம எடுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். படிப்பினையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 6 விஷயம். முதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுடைய இயலாமையின் பொழுதும் கூட, அவர்கள் நோவினைப்பட்டு அவர்கள் எழுந்து நிற்பதற்கு சக்தி இல்லாமலும் கூட தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தினார்களோ, அதே போல இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உடம்புல ரூஹ இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய உடம்பில் அல்லாஹு தாலா ஆஃபியத்தை கொடுத்து எவ்வளவு நாள் இந்த உலகத்துல நம்ம வாழ வைக்கின்றானோ அந்த அளவிற்கு நம்மளுடைய தொழுகையில எப்பொழுதுமே தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுமையாக ஒவ்வொரு வக்து தொழுகையும் நல்ல முறையில தொழக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹுடைய தூதரின் கடைசி வார்த்தையும் கூட அதுதான், அகீமுஸ்ஸலா
தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், உங்களுடைய அடிமை பெண்களிடத்தில் பேணுதலாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஒரு நசீஹத்தாக இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, கபரை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கக்கூடிய தர்காக்களா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய கபராளிகளை வணங்கக்கூடிய சில விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டது போல கபரை வணக்கத்தலங்களாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. என்ன கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தனமே தவிர நம்மளுடைய நெற்றி யாருக்கும் எதற்கும் எந்த கபருக்கு முன்னாடியும் யாருடைய அடக்கஸ்தனத்திற்கு முன்னாடியும் அது எவ்வளவு பெரிய அவுளியாவாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நல்லடியார்களாக கூட இருக்கட்டும், அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பயணத்துல நமக்கு ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ரெண்டாவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தௌபாவுடன் மரணம் நமக்கு வரணும் அப்படின்ட்டு நிறைய துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜக்கராத்துடைய வேதனை, அதுல ஆயிஷா மட்டும் சொல்லுவாங்க, இன்னலில் ஜக்கராத்தில் மவுத், அதாவது இந்த ஜக்கராத்துல ஒருவித மயக்கம் இருக்கிறது ஆயிஷா, ஒருவித மயக்கம் இருக்கிறது ஆயிஷா. ஏன்னா அவங்களால வேதனை தாங்க முடியல. இந்த ஜக்கராத்துடைய அந்த நேரம், திடீர் மரணத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். ஏன்னா எல்லாருக்குமே ஜக்கராத் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நாடினவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அதை நம்ம கேட்கணும். ஏன்னா திடீர் மரணம் வந்தா நம்மளால தௌபா செய்ய முடியாது. அதனால அல்லாஹுடைய தூதருடைய அந்த மரணத்தின் மூலம் தௌபாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை, தௌபா கேட்கக்கூடிய அந்த நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா அமானிதங்களையும் நல்ல முறையில நிறைவேற்றி விட்டு நம்மளுடைய இறுதி பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கிறதுல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏன்னா அல்லாஹு தாலா எல்லாருக்குமே இந்த மாதிரியான அறிகுறிகளை கொடுப்பானா என்பது தெரியாது, மரணத்துடைய அறிகுறிகளை. ஆனால் தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா, அமானிதம் ஏதாவது ஒரு விஷயத்தையோ ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம கரெக்டா செஞ்சுட்டோமா, நம்மளுடைய அமானிதத்துல கரெக்டா இருக்கிறோமா, நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு அமானிதம், நம்மளுடைய துணைகள் ஒரு அமானிதம், நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், இது எல்லாமே அமானிதம். அந்த அமானிதத்துல பேணுதலாக இருக்கிறோமா என்று அடிக்கடி நாம் சோதனையிட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பயணத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின்னாடியும் அவர்களுடைய புகழ், அவர்களுடைய பேரு எப்படி ஓங்கி நிலைத்து நிற்கின்றதோ அதே போல் நம்மளுடைய மரணத்திற்கு பின்னாலும் நாம் விட்டு சென்ற சில நன்மையான விஷயங்களை, நாம் விட்டு சென்ற சில நல்லுபதேசங்களை மக்களுக்கு நம்ம சொல்லிவிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் அவங்க நபியாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு மஹ்மூதாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு முஹம்மதாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கிறது. ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஆனால் அந்த புகழ் நிலைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், அதிகமான முயற்சிகளை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம உயிர் வாழக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல, நன்மையான விஷயங்களை எத்தி வைக்க, சதகத்தில் ஜாரியாவான சில நல்ல அமல்களை செய்துவிட்டு நம்மளுடைய நல்ல அடிச்சுவடுகளை இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. கடைசியாக அவர்கள் உணர்த்தக்கூடிய பாடம், நபியாக இருந்தாலும் ஒரு நாள் மரணம் வந்து நம்மை அடைந்தே தீரும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய உள்ளத்துல ஆழ பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அப்படி உலகத்துல ஒரு மனிதனை அல்லாஹு தாலா உயிரோடு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியை நிர்ணயித்திருந்தால் அல்லாஹுடைய தூதர் இன்று வரைக்கும் உயிர் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா மரணம் என்பது பொதுவானது. அந்த பொதுவான மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளை வந்து அணுகும் என்பதை நம்ம அடிக்கடி மரணத்தை குறித்து சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை சஹாபாக்களும் மறக்க முடியாது, நம்மளாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் மறுமை என்கின்ற ஒரு உலகம் இருக்குது. அந்த மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம், அவர்களுடைய கரங்களை பற்றக்கூடிய பாக்கியம், அவர்களுடைய கரங்களால் நீரருந்தக்கூடிய பாக்கியம், அவர்களுடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம், அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியம், எல்லா பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அதிகமாக நேசித்து, உயிருக்கு மேலாக நேசித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய சுன்னத்துகளை அடிபெறலாமல் பின்பற்றக்கூடிய
பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுகளை படித்து அவர்களுடைய வரலாற்றின் மூலம் படிப்பினங்களையும் பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وندخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين. آمين 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 والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த டெஸ்ட் எழுதின நோட்லாம் கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம்